என்ன இன்னைக்கு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அவளுங்க ரெண்டு பேத்தையும் காணோம். அதுவா லக்ஸே, எல்லாத்துக்கும் வேலை இருக்கான், அதனால வரலான்ட்டாங்க. எங்களுக்கு என்னைக்கு வேலை இருக்கு, அதான் நாங்கள் வந்துட்டோம். அக்கா நம்ம ஏதாச்சும் விளாட்லாம்க்கா. விளாட்லாம். என்ன விளாட்லாம்? ஏதாவது உதரடம் போலீஸ் விளாட்லாமா? ஏ லூசே, அதுக்கு அவனும் வரணும், பிரவீனும். அவன் தான் போயிட்டானே ஊர் சுத்தத்துக்கு. அட ஆமாம்ல, சரி வேறு ஏதாச்சும் யோசிங்க. சாப்பாடுலாம் செஞ்சிட்டிங்களா நீங்கள்? நாங்கள் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். அதான் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ உங்களுக்கு வீட்டில் வேலையே இல்லைன்னு சொல்லுங்கள். அட ஏன்க்கா நீங்கள் வேற. வீட்டில் வெளியில் இருக்க வேலையெல்லாம் நாங்கள் செய்யணும். வீட்டுக்குள்ளே வெயிலே பண்ணாமல் செய்கிற வேலைலாம் அவங்க செஞ்சுருவாங்க. ஓ, அப்படியே ஒரு ட்ரிக் வேறு இருக்கோ? எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, அவ்வளோக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சண்டை வந்தாலும் உடனே சேர்ந்துருவோம் நாங்களாம். பெரியம்மா பற்றி எங்களுக்கு தெரியும். அவங்க எப்பயுமே எப்படி சொல்கிறது, அடுத்தவங்க மனசை புரிஞ்சு தான் நடந்துப்பாங்க. எனக்கு வாட்சது இருக்கே அப்படியே ஆப்போசிட். சரி லக்ஸு, அவங்க வீட்டுக்காருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டு பாரு, என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்படியே சொல்கிற, பேசி பார்க்கலாமா? என்ன ஏண்டி ஃபோன் பண்ணிட்டுமா அவனுக்கு? சரி பண்ணி தான் பார்க்க, என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அவன். சரி பண்ணுறேன். ஹலோ, சொல்லுங்க. நான் வாணியோட அக்கா பேசுகிறேன். தெரியும், சொல்லுங்க. இவ போகி அன்னைக்கு அங்கே வந்தா, என்ன எதுன்னு எதுவுமே கண்டுக்கல நீங்கள். நானா போக சொன்னேன், அவள் தானே போனா, வர சொல்லுங்க அவளையே. அவள் வந்துட்டானா அப்படியே விட்டுருவீங்களா? நீங்களாம் வந்து கூப்பிட்டே பார்க்க மாட்டீங்களா? நான் என்னங்க பண்ணிட்டோம்? என் மேலே ஏதாச்சும் தப்பு இருக்கா? வீட்டில் ஒரு நேரம் இருக்க முடியுதா? ஒரு கொஞ்ச நேரம் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்கிட்ட கத்திட்டு இருக்கா, இல்லை போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்குறான். எப்படி இருக்கிறதுங்க? பிள்ளைங்கன்னு ஒன்று தப்பு செஞ்சால் அப்புறம் கேட்க தான் செய்வாங்க. என்ன எல்லாரும் இன்னைக்கு வெளியே இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரியம்மா வாங்க பெரியம்மா. வாங்க பெரியம்மா. வாங்க வந்து உட்காருங்க வாங்க. இது என்ன உங்க சித்தி எப்போ வந்தா வீட்டுக்கு? சாந்திக்கா வாக்கா. ஏ நீ எப்போ வந்த? அட அக்கா, இந்த அக்கா வந்து 4-5 நாள் 6 நாள் இருக்கும். நீங்களே யாரும் புதுசாக இருக்கீங்க? நான் லக்ஸோட தம்பி ஒய்ஃப். தார்காலே உமா, அவளும் அந்த மாதிரி தான். இது என்ன இது? அவளுக்கு ஒரு தம்பி தானே? அட அக்கா, இவங்க பங்கஜம் இருக்காங்களா, அவங்க மருமக. ஓ, அந்த அக்காவோட மருமகளா? சரி சரி. அப்புறம் அவங்க வந்து சுப்பு, அவங்க மருமக. ஓ சரி சரி சரி. ஆமாம், உங்கள் அக்கா யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா? வேற யாருக்கா? அதோ உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட தான். ஓ, அப்போ சண்டை போட்டு தான் வந்துட்டேன். அடா ஆமாக்கா. சாந்திக்கா இரு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். நீ பேசு பேசு. தாரு, தீபி போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அமைதியாக இருங்க. இருங்க பெரியம்மா, நாங்கள் போய் போட்டு எடுத்துகிட்டு வரோம். இது என்ன, இவளையும் கூப்பிட்டே வந்துட்டியா? ஆமாக்கா, பையனை சேர்த்து கூப்பிட்டு வந்தேன். அவன் வந்து இங்கே இருக்க பசங்களோட சுற்றுறன்னு போயிட்டான். சரி சரி. பிரீத்தி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பெரியம்மா. அக்கா இருங்க, நானும் வரேன். இப்போ என்ன தான் சொல்கிறீங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா அவளை? நான் என்னங்க சொல்றது? நானும் அவளை போக சொன்னேன், அவளையே வர சொல்லுங்க. சரி, ஒரு 2 நாள் கழிச்சு வருவா, எதுவும் சொல்லாதீங்க. நான்லாம் எதுவுமே சொல்றது இல்லை. கூட எங்கள் அம்மா கொத்தாசி எதுவும் செஞ்சு தரதில்ல. பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு தரதில்ல. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? சரி, இந்த ஒரு தடவை விட்டுருங்க. பொறுமையாக சொல்லுங்கள், மேலாம் கை வைக்காதீங்க. அமுச்சு விட்றேன் 2 நாள் கழிச்சு. சரி, அனுப்பிச்சுடுங்க. சாந்திக்கா வாக்கா. எங்க அந்த அண்ணன் வரல? இல்லை வேணி வரல. அட லக்ஸு, என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஆமாம், என்னதான் சொன்னான்? அட ஏன்க்கா நீ வேற எப்பயும் சொல்கிறதே தான். பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறா, சாப்பாடு செஞ்சு வைக்கிறதில்ல, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணல, அதே தான் சொல்கிறான். ஏண்டி நீ தான் செஞ்சுட்டு போயாண்டி. அட ஏன்க்கா நீ வேற. இந்த பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்குங்க. நானும் எவ்வளோ தான் துவைப்பேன், நானும் மனுஷி தானே, புரிஞ்சுக்கணும்ல. அதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சரி, நீ ஏன் என்ன பண்ணுவ? அவன் திட்டக்கூடாதுங்கிறான், அப்புறம் எப்படி தான் இந்த பிள்ளைங்களை திருத்துறது? அதான்க்கா தெரியல. சரி, மேலாம் கை வைக்காதீங்க, அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நீ போ, பார்க்கலாம் அடுத்து என்ன தான் நடக்குதுன்னு. சரிக்கா, அப்படிதான் நானும் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. நானும் வேணுக்குனேவா அவன்கிட்ட சண்டைக்கு போகிறேன், அவன் தான் வரான். தேவைலாம் மேலே கை வைக்கிறான், நானும் என்ன தான் பண்ணிட்டோம். அட வாணியக்கா, நீ நெக்ஸ்ட் டைம் வந்தானா பார்த்துக்கலாம் விடு, நாங்களே பிரித்து மேய்ஞ்சி விட்டுறோம் அவரை. நல்லா பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் 2 பேரும். ஆமாக்கா, இவங்க அப்படி தான். இவங்க இருக்கிறதுனால தான் எனக்குலாம் பொழுதே போகும். பரவாயில்ல, உனக்கு நல்லா பேச்சு துணைக்கு 2 பேர் இருக்காங்க. இந்தாங்க போய்மா, டீ எடுத்துக்கோங்க. இந்தாங்க நீங்கள் 2 பேர் எடுத்துக்கோங்க. என்ன தாரு உனக்கு? அதான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடித்தேன், எனக்குலாம் வேணாம். என்ன சித்தி, இந்தாம்மா. அக்கா, அந்த மாமியக்கிட்டலாம் என்னால் இருக்க முடியலக்கா. எப்படியாச்சும் பேசி தனியாக வா போகலான்னா அதுக்கும் வரதில்லை. சரி விடு, இந்த தடவை போ, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. அடுத்த தடவை பேசிக்கலாம். ஆமாண்டி, நீ போ. அடுத்த தடவை ஏதோ பிரச்சனை பண்ணானா சாந்திக்காவையும் அந்த அண்ணனையும் கூட்டிகிட்டு போய் பேசி தனியாக வச்சுட்டு விட்டுருவோம். நீ
எங்க அவன்லாம் திருந்துற மாதிரியும் தெரில வர மாதிரியும் தெரில. அக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரெல்லாம் பார்த்தே ஆகணும்க்கா. அப்படி யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். ஆமாக்கா உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? ஆமாண்ணா அவன் பேர் விமல். விமலா? ஆமாம் அந்த பேருக்காகவே கட்டிட்டு போயிட்டான். சரி விடுக்கா.